Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வெள்ளிமலை கிராமத்தில் 5 வாக்காளர்கள் மட்டுமே உள்ள நிலையில் தங்களுக்கான அடிப்படை வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் பாலமுருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தேர்தல் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் அப்போது பேசிய இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்க வருசநாடு அருகே உள்ள வெள்ளிமலை பகுதியை குறிப்பிட்டு அந்த பகுதியில் இருக்க 5 வாக்காளர்களுக்காக வாக்குச்சாவடி மையம் அமைக்கிறதா குறிப்பிட்டு இதை தேர்தல் திருவிழாவோட ஒரு மிகப்பெரிய அம்சமா சொன்னாரு. இது தொடர்பா தற்போது பாத்தீங்கன்னா நம்ம அந்த வெள்ளிமலை பகுதியில் இருக்க 5 வாக்காளர்கள்ல ஒருவரான செந்தில் கிட்ட தற்போது பேசலாம். தற்போது இருக்கிறது 5 ஓட்டுங்க. தற்போது இருக்கிற 5 ஓட்டு. இதுக்கு முன்னாடி இருந்தது 500 ஓட்டுக்கு மேல இருந்துச்சு. இப்போ இந்த 5 ஓட்டுக்காக உங்களுக்கு வாக்குச்சாவடி மையம் அமைக்கிறாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் எதனால முன்னாடி 500 பேர் இருந்தது இப்போ 5 பேரை குறைஞ்சிருக்கு? வசதி வாய்ப்பு இல்லை. ரோடு வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை. ஆளுக்கு போறது வர்றது கொஞ்சம் இதா இருக்குங்க. இதனால ஆளுங்க வெளியேற்றாங்க. இப்போ வசதி எங்களுக்கு கரண்ட் வசதி வேணும், ரோடு வசதி இருந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்க அங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் டிரைவரா இருக்கேன். நாம் தற்போது இந்த வெள்ளிமலை பகுதியில் இருக்க 5 வாக்காளர்கள்ல ஒருவரான செந்தில் அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னது அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினாலேயே இந்த பகுதியில் முன்னால் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக 500 ஓட்டுகள் இருந்த இடத்தில் தற்போது வெறும் 5 ஓட்டுகளே இருப்பதாக கூறியிருக்கிறாரு. இந்த பகுதிகளை சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரும்போது மீண்டும் இந்த பகுதிகளில் மக்கள் குடியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும், வனத்துறை இந்த கட்டுப்பாடுகளை அதிகமாக விதிக்கிறதாகவும், அதை தளர்த்தினாலே தங்கள் பகுதியில் மக்கள் மீண்டும் குடியேறி வாழ்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த தேர்தல் காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் அதிகமான வாக்காளர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அரசும் இதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தற்போது இவர் கோரிக்கையாகவும் வச்சுட்டு வராங்க. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டி அருகே வெள்ளிமலை பகுதியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்.